பிஜேபி என்ற ஒரு பாசிச சக்தி என்னன்னா, எந்த ஒரு மாநிலத்திலும் கூட்டணி அமைத்தால் அது அந்த கட்சியை உடைப்பது தான் அவங்களுடைய வேலை. மகாராஷ்டிராவிலையும் சிவசேனா என்ற கட்சியை வச்சாங்க. அதே மாதிரி அது கர்நாடகாவில் காங்கிரஸை வச்சாங்க. காங்கிரஸ்லேருந்து இன்னொரு பிரிவு எடுத்து போனாங்க, ஆட்சி அமைச்சாங்க. அது நிலைக்கல. தமிழகங்களில் இந்தியா ஃபுல்லாக பிஜேபின்ற ஒரு கட்சி, பாசிச கட்சி எல்லா மாநில கட்சிகளை உடைத்து அந்த கட்சியை கைப்பற்றணும். முழுக்க முழுக்க அந்த அதிமுகவை கைப்பற்றணும். அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு தேவையான ஒரு கூட்டணி. காரணம், திராவிட மாடல் என்று சொல்லி இந்த 4 வருட காலத்துல திமுக அரசு செய்த பல பிரச்சனைகள் மக்களை பாதிச்சிருக்கு. அதுக்கு முதல்ல அவங்க ஜெயிச்சுட்டே அவங்க கூட்டணி பலமா இருந்தது. இப்போ அவங்க கூட்டணி பலமா இருக்கிறதுக்கு அடுத்த ஒரு கூட்டணி வரணும்னா இந்த கூட்டணி தான் சரியான கூட்டணி. அது எப்படின்னு தெரியல. மக்களுக்கு நல்லதா இருக்குமா இல்லை மக்கள் எதிர்ப்பாங்களா, அது எப்படின்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு ஏதோ சரிப்படுற மாதிரி தெரியல. சரி, இப்போ கூட்டணி வைக்கிறாங்க. எந்த அரசியல்வாதி கூட்டணி வச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. யாராச்சும் கூட்டணி விஜய் வச்சாலும் சரி, பிஜேபி வச்சாலும் சரி, ஏடிஎம்கே எந்த கூட்டணியில இருந்தாலும் சரி, மக்களுக்கு அடிப்படை வசதிகள் யார் செய்கிறாங்களோ அவங்க அரசியல் கூட்டணி வச்சு ஜெயிச்சு அடிப்படை மக்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு தரமான கல்விங்க, தரமான மருத்துவம், எங்களுக்கு வேலை வாய்ப்பு, படிச்சுட்டு இளைஞர்கள் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, இதெல்லாம் எங்களுக்கு அடிப்படை மக்களுக்கு செய்து கொடுத்தா யார் வேணாலும் அரசியல் எந்த கூட்டணியில் ஜெயிச்சு எதை பண்ணாலும் எங்களுக்கு இதை பண்ணால் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இவங்களோட கூட்டணி மேலே கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா பப்ளிக்கை இன்னும் இந்த அரசியல் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இத்தனால அண்ணாமலை எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு அண்ணாமலையை மேலே போஸ்டிங் போட்டு நயினா நாகேந்திரனை போட்டு, நயினா நாகேந்திரன் 84 ஜெயலலிதா கிட்ட அமைச்சராக இருந்தாங்க. அவரு கூட பிஜேபியில் போய் சேர்ந்த காரணம் என்னன்னா, அவருக்கு ஷிப்பெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த ஷிப்போட விஷயம்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் சில விஷயம்லாம் அணுகணும்னு சொல்லிட்டு அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி அவர் போயிட்டாரு. இவங்க எல்லாம் ஒன்றாகணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்தால் இப்படி ஆகிட்டா அண்ணாமலையே ஒரு கேள்விக்குறியாயிடும். மீடியாவில் என்னப்பா இப்போ மேடியெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, நீ இவ்வளோ பேசுனியன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கேட்பாங்க. அதனால அண்ணாமலையை எடுத்துட்டு நயினா நாகேந்திரன் போட்டாங்க. இதில் முட்டாள் ஜனம் இந்த தமிழர்கள் மக்கள் தான், இன்க்ளூடிங் நானும். இவங்க பேசுறதெல்லாம் நான் டிவியில் பார்த்துட்டு இருக்கேன். அதனால இது சரியான ஒரு விஷயமா இல்லை. இன்னும் எம்ஜிஆரோட அரசியல் இன்னும் யாரும் கற்றுக்கல. அது தப்பாக நடந்துட்டு இருக்குது. இந்த கூட்டணி வேஸ்ட், 100% வேஸ்ட். இந்த மண்ணோட மக்களோட மனங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களோட நாடி நரம்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அலைன்ஸ் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஏடிஎம்கே தனியாகவே இருந்திருந்தாலே பவர்ஃபுல்லான எதிர்கட்சியாக இருக்கலாம். ஒரு முறை எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அடுத்த முறை நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக வருவாங்க. அதிகபட்சம் 2 முறைக்கு மேலே இது வரைக்கும் சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி 3 முறை ஆட்சியில் வந்ததில்லை. அது எதையாச்சும் ஒரு முறை தான் மிராக்கள் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அடுத்த முறை ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. அது அலைன்ஸ் மூலமாக இவங்க கொஞ்சம் தவறு விடுறாங்களோன்றது தான் தோணுது. எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு தேவையான, அதாவது பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படையானது தரமான கல்வி, உயர்தர மருத்துவம், அப்புறம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் நான் ஒரு பெண்ணாக இப்போ பேசுறதுனால பெண்கள் முன்னேற்றம், இதெல்லாம் தான் நான் ஒரு பப்ளிக்காக இதெல்லாம் தான் எனக்கு வேணும்னு நான் நினைப்பேன். கூட்டணி அது தலைமையில் அவங்க சொல்லிருக்காங்க, அவங்க அதை செஞ்சு தான் ஆகணும். அதில் அவங்க மாற்று கருத்து பண்ண முடியாது. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வைக்கிறது பணத்துக்காக வைக்கிறாங்க. மக்களுக்கு எப்பவும் அல்வா தான். பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே வச்சாதான் வளர்ச்சி. இல்லைன்னா ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியாக இருக்காது, டிஎம்கே மட்டும்தான் கட்சியாக இருக்கும். அவ்வளோதான். அவங்க சேஃப்டியை அவங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான் அவங்க கட்சி. இல்லை அதுமாரி ஒன்றும் பலன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒன்றிய அரசு எப்போவுமே தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றான பிள்ளையாக தான் நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. இன்ன வரையுமே நம்ம கொடுக்க நிதியும் கொடுக்க மாட்டுறாங்க. நம்ம மேலே பல சட்டத்திட்டங்கள் நம்ம மேலே திணிக்கிறாங்க. ஹிந்தி போன்ற கட்டாய ஹிந்தி போன்ற விஷயங்களை திணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மக்களுக்கு எப்படி நன்மையாக இருக்கும், அது எனக்கு தோணலை நன்மைன்ட்டு.